99% பேர் பாலை தவறான முறையில் தான் குடிக்கிறாங்க. நீங்கள் தினமும் பால் குடிக்கிறவங்களா? நீங்கள் குடிக்கிற பாலில் எதுவும் பிரச்சனை கிடையாதுங்க. நீங்கள் எந்த முறையில் அதை குடிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் இதில் ரொம்ப முக்கியமானது. பால் சத்தானது அப்படிங்கிறதுனால தான் எல்லாருமே பால் குடிக்கிறாங்க. ஆனால் அதை குடித்த பின்னாடியும் அவங்களுக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், வயிறு உபசம், மலச்சிக்கல், முகத்துல பிம்பிள்ஸ், ஸ்கின் அலர்ஜி, உடல் எடை அதிகரிக்கிறது, கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாமே ஏற்படுது. இதெல்லாம் எதனாலனா 99% பேர் அதை தவறான முறையில தான் குடிக்கிறாங்க. இதனால தான் பால் குடிக்கிறதுனால உங்களுக்கு பலன்கள் கிடைக்கிறதுக்கு பதிலா உங்களுக்கு இந்த மாதிரி மோசமான பிரச்சனைகள் ஏற்படுது. அப்படி நம்ம செய்யக்கூடிய 5 தவறுகள் என்னென்ன அப்படிங்கறத தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவை கவனமாக கேளுங்க. இதில் இருக்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை நீங்கள் சரியாக கவனிச்சிங்கன்னா தான் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இதில் 5வது தவறை நான் சொல்லும் போது தினமும் நம்ம இந்த தவறை செஞ்சுட்டு தானே இருக்கோம் அப்படின்னு உங்களில் பலரும் யோசிப்பீங்க. அது மட்டும் இல்லைங்க, பால் குடித்தா எனக்கு ஜீரணம் ஆகாது அப்படின்னு சொல்கிறவங்களா நீங்கள் இருக்கீங்கன்னா, நான் சொல்ல போகிற அந்த சிம்பிளான டெக்னிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் பால் குடிக்கும் போது ஜீரணம் ஆகும். ஏன்னா இன்னையிலிருந்து நீங்க பால் குடிக்க போற அந்த விதம் அப்படிங்கிறது மாறப்போகுது. சரிங்க, நம்ம தினசரி செய்து கொண்டிருக்கும் அந்த 5 தவறுகள் என்னென்ன அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மில்க் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. பால் ஒரு சாதாரண உணவு கிடையாதுங்க. அது ஒரு உயிரினத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடியது. அதனால தான் பாலில் நேச்சுரல் காம்பனன்ட்ஸ், அமினோ ஆசிட்ஸ், ஹார்மோன்ஸ், என்சைம்ஸ் இதெல்லாமே இருக்கு. இதெல்லாமே நம்ம பால் குடிக்கும் போது நம்ம உடம்புல ரியாக்ட் பண்ணுது. அதனால தான் பாலை நீங்கள் சரியான முறையில், சரியான நேரத்தில், சரியான உணவுகளோடு சேர்த்து மட்டும்தான் குடிக்கணும். நீங்கள் சரியான விதத்தில் இதை குடிச்சிங்கன்னா இது உங்களுக்கு ஒரு சூப்பர் ஃபுட் போல் உபயோகமாக இருக்கும். ஆனால் இதை தவறான விதத்தில் நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுடைய உடல் ஆரோக்கியம் கெடுது. சரிங்க, தினமுமே நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த 5 தவறுகள் என்னென்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மில்க் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. முதலாவது தவறு, நீங்கள் சாப்பிட்ற உணவுகளோடு சேர்த்து பாலையும் குடிக்கிறது. நிறைய பேர் காலை உணவு சாப்பிடும் போதும் இரவு உணவு சாப்பிடும் போதும் பாலையும் சேர்த்து குடிக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா சாதத்து கூடவும் சப்பாத்தி, பரோட்டா, தயிர் சாதம் இதெல்லாம் சாப்பிடும்போது கூட பாலையும் சேர்த்து குடிக்கிறாங்க. இதில் உண்மையான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பால் ஒரு முழுமையான உணவு. நீங்கள் ஏற்கனவே சாப்பிட்ற உணவு கூட சேர்த்து பாலையும் குடிச்சிங்கன்னா ஒரே நேரத்தில் நீங்கள் 2 மீல்ஸை சாப்பிட்றதுக்கு சமமாக அது மாறுது. நீங்கள் இப்படி செய்யறதுனால உணவு செரிமானம் ஆகிறதில்ல. உணவு செரிக்காததுனால கேஸ் உண்டாகுது, வயிறு உப்புசம் ஏற்படுது. அது மட்டும் இல்லைங்க, பாலில் இருக்கக்கூடிய அந்த ஊட்டச்சத்துக்கள் இருக்கு இல்லைங்களா, அது எதையுமே உங்களுடைய உடம்பால் முழுமையாக எடுத்துக்க முடியாது. அதனால தான் எப்போதுமே நீங்கள் உணவு சாப்பிட்றீங்கன்னா அதுக்கு ஒரு 2 மணி நேரம் கழித்து மட்டும்தான் நீங்கள் பால் குடிக்கணும். குறிப்பாக நீங்கள் இறைச்சி அல்லது மீன் சாப்பிட்றீங்கன்னா கண்டிப்பாக அதன் கூட நீங்கள் இந்த பாலை குடிக்கக்கூடாதுங்க. அடுத்த தவறு என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தாங்க நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. 2வது தவறு, உப்பு அதிகமாக சேர்க்கப்பட்ட உணவுகளோட பாலை குடிக்கிறது. நம்ம பொதுவாகவே காஃபி, டீ இதெல்லாம் குடிக்கும் போது அதன் கூடவே மிக்சர், சிப்ஸு, உப்பு அதிகமாக சேர்க்கப்பட்ட ஸ்நாக்ஸ் இது கூடலாம் சாப்பிட்றோம் இல்லைங்களா, அதை தவிர்க்கணும். அது மட்டும் இல்லைங்க, பல பேர் சமைக்கும் போது உணவுக்கு ருசி அதிகமாக வேணும் அப்படிங்கிறதுக்காக அந்த உப்பு கலந்த உணவில் பாலையும் சேர்க்குறாங்க. அப்படி சேர்த்தும் சமைக்கக்கூடாது. ஆயுர்வேதத்தில் பாலையும் உப்பையும் ஒரு தவறான ஃபுட் காம்பினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி உப்பு சேர்த்த உணவுகளோட நீங்கள் பாலை குடிக்கும் போது அது உங்களுடைய உடலில் நச்சுத்தன்மையை உண்டாக்குது. உங்கள் உடம்புல இந்த டாக்ஸின்ஸ் அதிகமாகும் போது அது ஸ்கின் ப்ராப்ளமாக வெளிப்படுத்துது. பிம்பிள்ஸ், இச்சிங், ரேஷஸ், அலர்ஜி, ஸ்கின் ரொம்பவே டல்லாக இருக்கிறது, அப்படி இல்லைன்னா ஸ்கின் ஈவனாக இல்லாமல் இருக்கிறது, இப்படிப்பட்ட சரும பிரச்சனைகள் எல்லாமே இதனால் உண்டாகுது. இதனால தான் பல பேரும் விலை அதிகமாக கொடுத்து ஃபேஸ் க்ரீம், சோப்புகள் இப்படி பலதும் செய்து வந்தால் கூட ஸ்கின் ப்ராப்ளம் சரியாகாமல் இருக்குது. எப்போதுமே பிரச்சனைகள் வெளிப்புறத்தில் மட்டும் உருவாகிறது கிடையாதுங்க, அது நம்ம சாப்பிட்ற உணவு மூலமாகவும் வெளிப்படும். நீங்கள் மிக்சர், சிப்ஸ் அந்த மாதிரி உப்பு அதிகமாக இருக்கிற உணவுகளை சாப்பிட்டீங்கன்னா
ஒரு மணி நேரம் கழித்து பால் குடிங்க. அடுத்த தவறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பலருமே வெயில் காலத்தில் இதை செய்கிறாங்க. வெயில் அதிகமாக இருக்கும்போது பல பேரும் கோல்டு காஃபி குடிக்கிறாங்க. சில்லுன்னு மில்க் ஷேக்ஸும் கடைகளில் கிடைக்கக்கூடிய பால் கலந்த குளிர்பானங்களையும் குடிக்கிறாங்க. அது குடிக்கும் போது உங்களுக்கு புத்துணர்ச்சியாக தான் இருக்குங்க. ஆனால் இதனால் வயிறு தான் அவஸ்தைப்படுறது. ஏன்னா பால் ஏற்கனவே ரொம்ப ஹெவியான ஒரு உணவுங்க. அதை நீங்கள் சில்லுன்னு குடிக்கும் போது உங்களுக்கு பால் செரிமானம் ஆகிறதுக்கு இன்னும் அதிகமாக நேரம் எடுத்துக்குது. இதனால தாங்க சில்லுன்னு பால் குடிக்கும் போது நிறைய பேருக்கு வயிறு உப்புசம் ஏற்படுது. சில பேருக்கு இதனால் சளியும் ஏற்படுது. எப்பவுமே பால் குடிக்கும் போது சூடுபடுத்தி வெதுவெதுப்பாக குடிங்க. பாலை நீங்கள் சூடுபடுத்தும் போது அதோடைய ஸ்ட்ரக்சர் மாறுது. இதனால நீங்கள் பால் குடிக்கும் போது ஜீரணமாகிறது ஈஸியாக இருக்கும். இந்த 4வது தவறை நிறைய பேர் செய்யறதுனால தான் பால்ல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான நன்மைகள் எல்லாமே அழிஞ்சு போகுது. அது மட்டும் இல்லைங்க, உடம்புல கொழுப்பையும் உண்டாக்குது. அது பாலில் வெள்ளை சர்க்கரையை சேர்க்கிறது. பாலில் ஏற்கனவே லாக்டோஸ் இருக்குங்க. அதாவது இயற்கையான இனிப்பு பாலில் ஏற்கனவே இருக்கு. ஆனால் நம்ம எல்லாருடைய வீட்லேயுமே பயன்படுத்தக்கூடிய அந்த ரீஃபைன்டு ஒயிட் சுகர் இருக்கு இல்லைங்களா, அதில் தான் பிரச்சனையே இருக்குது. இந்த வெள்ளை சர்க்கரையை நம்ம பாலில் கலக்கும் போது பாலில் இருந்து கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே முழுமையாக கிடைக்கிறதில்ல. உங்களுடைய ஜீரணம் பாதிக்கப்படுது, கொழுப்பு அதிகமாக உடலில் சேருது. இதனால தான் தினமுமே பால் குடிக்கிற பல பேருக்குமே உடல் எடை அதிகரிக்குது. இது பால்னால மட்டும் கிடையாதுங்க, அதில் நீங்கள் சேர்க்கக்கூடிய சர்க்கரைனால தான். நீங்கள் அதுக்கு பதிலாக பாலில் தேன் கலந்து குடிக்கலாம். தேன் கலந்து குடிக்கிறதா இருந்தால் நீங்கள் வெதுவெதுப்பான பாலில் மட்டும்தாங்க தேனை கலந்து குடிக்கணும். அடுத்த தவறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாலோட சேர்த்து பழங்களை சாப்பிட்றது. நம்ம எல்லாருமே பழங்கள் சேர்த்து செய்யப்பட்ட அந்த மில்க் ஷேக் ரொம்பவே ஆரோக்கியமானது அப்படின்னு தான் நினைக்கிறோம். பனானா மில்க் ஷேக்ஸ், மிக்சட் ஃப்ரூட் மில்க் ஷேக்ஸ், அப்படி இல்லைன்னா காலை உணவிற்கு பால் பழம் இப்படியெல்லாம் கூட நம்ம சாப்பிட்டுட்டு வரோம். ஆனால் உண்மை என்னன்னா, எல்லா பழங்கள் கூடயும் பாலை நம்ம சேர்த்து சாப்பிடக்கூடாதுங்க. புளிப்பு தன்மை இருக்கக்கூடிய பழங்களோட நம்ம பாலை சேர்க்கக்கூடாது. ஆரஞ்சு, பைனாப்பிள், கிரேப்ஸ், ஸ்ட்ராபெரி இது கூடலாம் நம்ம பால் சேர்த்து மில்க் ஷேக் செஞ்சு குடிக்கக்கூடாது. இப்படி நீங்கள் குடிக்கும்போது இது உங்களுக்கு அசிடிட்டியை உருவாக்குது, ஸ்கின் ப்ராப்ளம்ஸையும் இது உண்டு பண்ணுது. நீங்கள் நன்கு பழுத்த வாழைப்பழம், மாம்பழம், பேரிச்சம்பழம் இதெல்லாம் சேர்த்து மில்க் ஷேக் செஞ்சு குடிக்கலாம். அப்படி குடித்தாலுமே கூட உங்களுக்கு டைஜஷனில் பிரச்சனைகள் உண்டாகுது. அதனால தான் இப்படிப்பட்ட ஹெவியான உணவுகளை உடல் எடையை அதிகரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லைங்களா, அவங்க மட்டும் குடித்தா நல்லது. நீங்கள் எந்த நேரத்தில் வேணால் பால் குடிக்கலாம், ஆனால் இரவு நேரத்தில் குடிச்சிங்கன்னா ரொம்பவே நல்லது. ஏன்னா நம்ம பால் குடிக்கும் போது அதை ஜீரணம் செய்யக்கூடிய என்சைம்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை இரவு நேரத்தில் தான் நம்முடைய உடல் உற்பத்தி செய்யுது. பாலை நீங்கள் வெதுவெதுப்பாக குடிக்கும்போது உங்களுடைய மூளைக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்குது, ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்குது, தூக்கத்தை துரிதப்படுத்துது. இதனால தான் பல வீடுகள்லேயும் பால் குடிச்சிட்டு தூங்குற ஒரு பழக்கம் இருக்குது. சரிங்க, ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், பல பேருக்கு பால் குடிக்கும் போது அது ஜீரணம் ஆகிறதில்ல. அதை சரி செய்யறதுக்கு நான் ஒரு டெக்னிக் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. இது ரொம்பவும் எளிமையான ஒரு டெக்னிக் தான். பசும்பால் எடுத்துக்கோங்க, அதை நல்லா கொதிக்க வச்சிடுங்க. அதில் ஒரே ஒரு சிட்டிகை அளவு சுக்கு தூள் இருக்கு இல்லைங்களா, அதை சேர்த்துடுங்க. அதன் பிறகு ஸ்டவ்வை சிம்மில் வச்சிடுங்க. ஒரு 5 நிமிடங்கள் பால் மெதுவாக கொதிக்கட்டும். கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. அதன் பிறகு அந்த பால் நல்லா வெதுவெதுப்பாக ஆன பின்னாடி நீங்கள் குடிக்கலாம். ஆனால் அதுலேயும் முக்கியமாக ஒரு விஷயம் இருக்குங்க. நீங்கள் எடுத்தோடனே 1 டம்ளர் அளவு பாலை முழுமையாக குடிக்கக்கூடாது. நீங்கள் எப்போ 1 டம்ளர் பால் குடிப்பீங்க அப்படின்னா 1/4 டம்ளர் பாலில் பாதி அளவு மட்டும்தான் நீங்கள் முதல் நாள் குடிக்கணும். இப்படியே நீங்கள் 10லிருந்து 15 நாட்கள் வரைக்கும் மெதுவாக அதோட அளவை ஏற்றிக்கிட்டே வாங்க. அதுக்குள்ளேயே உங்களுடைய உடம்பு அதை ஏற்றுக்க பழகிடும். இதுக்கு முன்னாடி பால் உங்களுக்கு ஜீரணமாகாமல் இருந்திருந்தா கூட இப்படி குடிக்கும்போது அது உங்களுக்கு சரியாகும். உங்களால் பாலை குடிக்க முடியும். இது ஏதோ நான் சொல்கிற விஷயம் கிடையாதுங்க. இது பலரும் குடிச்சு பார்த்து அதில் பயன் அளித்ததுனால மட்டும்தான் உங்களுக்கு நான் இதை சொல்கிறேன். இதை நீங்களும் பின்பற்றி பாருங்கள். இந்த காணொளி உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா இதை நீங்கள் லைக் பண்ணுங்கள். இந்த காணொளி உங்களுக்கு பயன்பட்ட மாதிரியே உங்களுடைய உறவினர்களுக்கோ நண்பர்களுக்கோ அன்பானவர்களுக்கோ இது தேவைப்படும் அப்படின்னா அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள்.
இது போன்ற ஆரோக்கியம் குறித்த தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் எப்போதுமே ஆரோக்கியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் வலிகள் எதுவுமே இல்லாமையும் இருக்கணும். நன்றி.